வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நமது பள்ளி நிர்வாகத்திற்கு ரொம்ப நன்றிங்க மேடம். நான் நேற்றுக்கு வந்துட்டு நான் மேடத்திட்ட வந்து கேட்ட அடுத்த வினாடியை இதுக்கு தள்ளி போடுறீங்க, நாளைக்கே எடுத்துருங்கன்ட்டாங்க. தள்ளி போட வேண்டாம், நீங்கள் உடனே நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி நேற்றுக்கு கூப்பிட்டு நைட் வந்து இந்த மாதிரி தகவல் கொடுத்தாச்சுங்க, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி உடனே ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க மேடம். அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க மேடம். என்னையும் ஒரு ஆளாக மதித்து நீங்கள் இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் போகும்பொழுது இந்த யோகா வகுப்பு முடித்து போகும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்து நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கேருந்து போவீங்க. இந்த நாள்லேருந்து இதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிறது உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க. ஏன்னா நான் வந்துட்டு இந்த யோகா துறைக்கு வந்து நான் 100% ஆரோக்கியமாக இருக்கிறேங்க. 100%. அதையே உங்ககிட்ட அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வகுப்புங்க மேடம். இப்போ வகுப்புக்கு போயிடலாங்க மேடம். பொதுவாக யோகா அப்படின்னா என்ன அப்படின்னு நாம் பரவலாக தெரிஞ்சு வச்ச விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மூச்சை இழுத்து பயிற்சி செய்கிறது, கையை காலை இடுப்பை முறுக்கு வளைக்கிறது, இது மாதிரியான பயிற்சிகள் செய்கிறது, கண்களை மூடி நம்ம தியானம் பண்ணுறது, இதையத்தான் நம்ம யோகா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் பரவலாக எல்லாராலையும் சொல்லப்படுறது. ஆனால் இது யோகா தாங்க. ஆனால் இது மட்டும் கிடையாது. இது யோகாவில் 3 பாட்டுங்க. யோகாவில் 3 பாட்டு மட்டும்தான். யோகாவில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 பாட்டு இருக்குதுங்க. அதாவது 8 அங்கங்கள்: இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. 8 பாட்டுங்க. இப்போ புரிகிற மாதிரி சொல்லிடலாங்க. இயமம் அப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் சொல்லப்போனால் இந்த உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எதையெல்லாம் செய்யக்கூடாது, இவ்வளோதாங்க. எதையெல்லாம் செய்யக்கூடாது, இதுதான் இயமம். நியமம் அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டுங்க. எதையெல்லாம் செய்யணும். 3வது இந்த கையும் காலையும் வளைக்கிறோம் திருகிறோம் பண்ணீங்களா, ஆசனம். அதாவது தமிழில் உடற்பயிற்சி அப்படின்னு அர்த்தங்க. 4வது பிராணாயாமம். மூச்சை இழுத்து நம்ம நிறைய மூச்சு பயிற்சியெல்லாம் தள்ளுறது இழுக்கிறதுலாம் பயிற்சியெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் பிராணாயாமம். பிரத்யாகாரம் அப்படிங்கிறது புலன்களை அடக்குதல். நம்ம 5 புலன்களை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு முறைங்க. தாரணை அப்படிங்கிறது மனதை ஒருமுகப்படுத்துதல். மனதை ஒருமுகப்படுத்துதல். தியானம்ங்கிறது எண்ணமற்ற நிலை. எண்ணமே இயலாத ஒரு நிலையைத்தான் தியானம்னு சொல்கிறோம். அது எல்லாருமே அனுபவிச்சிருக்கிறீங்க. அதை நான் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. சிரிச்சிருக்கீங்களாங்க? மனசு விட்டு சிரிச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்குள்ள எண்ணங்கள் ஸ்டில்லாக ஓடுமா? எதையாவது தாட்ஸ் வந்துட்டு இருக்குமா? அப்போ நீங்கள் மனசு விட்டு சிரிக்கும்போது தாட்ஸ் வருமா வராதாங்க? அதாங்க மேடம் தியானம். இவ்வளோதானுங்க மேடம். அல்லது வார்த்தைகளற்ற வார்த்தைகளை நீங்கள் பிளான் பண்ணாமல் உளறி பாருங்க, எண்ணம் ஸ்டில் ஆயிரும். இதைய யார் ஒருவர் 48 நிமிடங்கள் தொடர்ச்சியாக அந்த நிலையில் இருக்கின்றார்களோ இவர்கள் தான் ஞானிகள். நான் சொல்லலைங்க, புத்தர் சொன்னதுங்க. 48 நிமிடங்கள் எண்ணமற்ற நிலையில் யார் யாரெல்லாம் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்களோ இந்த உலகத்தை பற்றின இந்த உடலை பற்றின சந்தேகம் வராது. அவங்களுக்கு எல்லாம் புரியும். அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. வேதாத்ரி மகரிஷி மிகப்பெரிய ஞானி. அவர் 3வது தான் படித்தாருங்க. ஒரு மருத்துவர் வந்து பேசினாங்கன்னா மருத்துவருக்கு தெரியாத மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவார். உடல் கூறுகள் இதை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக பேசுவாருங்க. ஒரு விஞ்ஞானி வந்தார்னா விஞ்ஞானிகளுக்கே புரியாத விஷயம், கோள்களை பற்றி பிரபஞ்சத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசுவாருங்க. ஏன்னா இறைவனோட நீங்கள் லிங்கில் இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ தியானம்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதற்கப்புறம் சமாதிங்கிறது முழுமை.
முழுமை பெறுதல். ஸோ அப்போ யோகாவில் எத்தனை பார்ட் இருக்குதுங்க? 8 பார்ட்டு.